முன்னொரு காலத்தில் இரத்தபீஜன் என்ற அரக்கன் உலகிற்கு பெரும் துயரத்தை கொடுத்து வந்தான். அவனிடம் ஒரு விசித்திரமான வரம் இருந்தது. அவனது உடலில் இருந்து ஒரு சொட்டு இரத்தம் தரையில் விழுந்தால் அந்த இடத்திலிருந்து அவனைப் போலவே வலிமைமிக்க மற்றொரு இரத்தபீஜன் உருவாவான். தேவர்கள் அவனுடன் போரிட்டபோது அவனது இரத்தம் சிந்த சிந்த ஆயிரக்கணக்கான இரத்தபீஜன்கள் தோன்றி தேவர்களை தோற்கடித்தனர். இறுதியில் தேவர்கள் அன்னை பார்வதியிடம் சரணடைந்தனர். அசுரனை அழிக்க அன்னை பார்வதி தனது நெற்றியிலிருந்து மிக உக்கிரமான ஒரு வடிவத்தை உருவாக்கினார். அதுவே மகாகாளி. கருப்பு நிறம், சிவந்த கண்கள், கையில் பல ஆயுதங்கள் மற்றும் மண்டை ஓட்டு மாலை என மிக கோரமான வடிவம் கொண்டார். காளிதேவி போர்க்களத்தில் இரத்தபீஜனை தாக்கினார். அவனது இரத்தம் தரையில் விழும் முன்பே தனது நீண்ட நாக்கினால் அதனை அப்படியே பருகினார். இதனால் புதிய அரக்கர்கள் உருவாவது தடுக்கப்பட்டது. இறுதியில் இரத்தபீஜனை அன்னை வதம் செய்தார். அரக்கர்களை அழித்த வேகத்திலும் ஆக்ரோஷத்திலும் காளிதேவி நிறுத்த முடியாமல் ருத்ர தாண்டவம் ஆடத் தொடங்கினார். அவரது ஆக்ரோஷமான நடனத்தால் உலகம் அழியத் தொடங்கியது. பிரபஞ்சத்தைக் காக்க சிவபெருமான் ஒரு உபாயம் செய்தார். ஆடும் காளியின் பாதங்களுக்கு கீழே சிவபெருமான் தரையில் படுத்துக்கொண்டார். ஆக்ரோஷத்தில் எதையும் கவனிக்காத காளி தெரியாமல் சிவபெருமான் மார்பின் மீது கால் வைத்தார். தன் கணவரான ஈசன் மீது கால் வைத்ததை உணர்ந்தவுடன் காளிதேவி அதிர்ச்சியில் தன் நாக்கை கடித்துக்கொண்டு அமைதியானார். இந்த காட்சியையே நாம் இன்றும் காளிதேவியின் சிலைகளிலும் படங்களிலும் பார்க்கிறோம். அன்னை காளியின் அருள் உங்கள் குடும்பத்திற்கு எப்போதும் கிடைக்க ஓம் சக்தி என்று கமெண்ட் செய்யுங்கள். இதே போன்ற மறைக்கப்பட்ட ஆன்மீக உண்மைகளை தெரிந்து கொள்ள இப்போதே நம் பக்கத்தை ஃபாலோ, சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். நன்றி, வணக்கம்.